Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற கம்பெனி வால்வோ நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி, ரெண்டாவது வந்து ஆரக்கல் கம்பெனிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வால்வோ ரிக்வயர்மெண்ட் 2021, ஆரக்கல் ஆஃப் கேம்பஸ் டே 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ வால்வோ அண்ட் ஆரக்கல்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இப்போ நம்ம கம்பெனி வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வால்வோ கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி தான் பார்க்க போகிறோம். வால்வோ ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி டைப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த வால்வோ நிறுவனத்துலேருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அக்கௌண்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது பிகாம் அண்ட் எம்பிஏ படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பிகாம் எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. பிகாம் அண்ட் எம்பிஏ ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபினான்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும், இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படின்றது தான் சேலரி. அவங்க வந்து சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலை. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை அப்படின்னு வந்து பார்க்கும்போது 14th May அன்னைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தள்ளி போகாதீங்க. ஸோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. ஷுட் பி ஏ காமர்ஸ் கிராஜுவேட், அதாவது பிகாம் படிச்சிருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். காமர்ஸ் படிச்சிருக்கவங்க, பேசிக்காக காமர்ஸ் கிராஜுவேட் பண்ணியிருக்கவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எம்பிஏ பண்ணியிருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிஏ இன் ஃபினான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ப்ராசஸ் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஷுட் பி ஓப்பன் ஃபார் எனி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி 3 ஷிஃப்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் ஷுட் பி ஓப்பன் ஃபார் எனி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்டிங் சம்மந்தமான விஷயங்கள், அக்கௌண்டிங் சம்மந்தமான டெசிக்னேஷனில் நீங்கள் கொஞ்சம் போல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் போத் ரிட்டன் அண்ட் வெர்பல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் அண்ட் ரிட்டனில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. குட் இன் எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது எக்ஸல், வேர்ட் ஷீட்டு, பவர் பாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் ஆஃப் O2C சைக்கிள், இன்வாய்ஸிங், கேஷ் அப்ளிகேஷன்ஸ், இன்டர் கம்பெனி, ஜேர்னல் என்ட்ரிஸ், மந்த் எண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ரீகன்சிலியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. O2C சைக்கிள், இன்வாய்ஸிங், கேஷ் அப்ளிகேஷன், இன்டர் கம்பெனி, ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெசிக்னேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக அந்த கம்பெனியில் நடக்கிற அக்கௌண்டிங், நடக்கிற ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இன்பவுண்டிங் அவுட் பவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குமோ அதில் வந்து கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. independently interacting with the internal stakeholders to resolve queries அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்ட்லி இன்ட்ராக்டிங் வித் த இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற குவரிஸாக இருக்கட்டும், அவங்க கேட்குற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். எந்த ஒரு குவரிஸாக இருக்கட்டும், கஸ்டமர் குவரிஸாக இருக்கட்டும், எது வந்தாலும் நீங்கள் வந்து தனித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது, ஃபைனல் கிடையாது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் பி வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் செல்ஃப் ஸ்டார்டராக இருக்கணும்.
ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கணும். எஸ்ஏபி நாலேஜ் வுட் பி அன் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏபி நாலேஜ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் நாலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனிக்கு வோல்வோக்கு இப்போ எங்கே ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெங்களூர் லொக்கேஷனில் தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. பெங்களூர் லொக்கேஷனில் இருக்க வோல்வோ கம்பெனிக்கு தான் நீங்கள் பிகாம் படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி, ஆரக்கல் ஆஃப் கேம்பஸ் டே 2021 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ அண்ட் பிடெக் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. பேசிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்களோட ரிக்குவயர்மெண்ட். அப்படி இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல வெல் டேலண்டடாக இருக்கீங்க, அவங்க கேட்குற ஸ்கில்ல நீங்கள் வெல் டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ஆரக்கல் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ பிடெக் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டிபார்ட்மெண்ட்ஸ், நீங்கள் ட்ரிபிளியாக இருந்தால் கூட அப்ளை பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா வெறும் இசி மட்டும் கிடையாது, இஎன்ஐ, இஎன்டி, டெலிகம்யூனிகேஷன் அவங்களாம் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்தெந்த பேட்சை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2018, 19 and 20 பாஸ் அவுட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன்வால்வ் சம் ப்ராப்ளம் சால்விங் வித் அசிஸ்டன்ட் அண்ட் கைடன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளைங் கம்பெனி பாலிசிஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் வித் அசிஸ்டன்ட் கைடன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளைங் கம்பெனி பாலிசிஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் கொடுக்குற அதே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 2 years ஆஃப் ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட பேசிக்காக எதிர்பார்க்குறாங்க. மேபி நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெல் டேலண்டடாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிஎஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் டு ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து சொல்கிறேன். பிஎஸ் டிகிரி ஆர் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு பெரிய பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிசைன், டெவலப், ட்ரபிள் ஷூட் அண்ட் டீபக் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டேட்டா பேசஸ், அப்ளிகேஷன்ஸ், டூல்ஸ், நெட்வொர்க்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்கும் ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனியில் என்னென்ன இருக்குமோ அதுதான் வந்து பேசிக்கான ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிசைன், டெவலப், ட்ரபிள் ஷூட் அண்ட் டீபக் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டேட்டா பேசஸ், அப்ளிகேஷன்ஸ், டூல்ஸ், நெட்வொர்க்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெங்களூர் லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கலுக்கு இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே 2 கம்பெனி வால்வோ அண்ட் ஆரக்கல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக ஆரக்கல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. 99.9% உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குற எல்லா ஐடி கம்பெனிஸோட ஜாப்புமே இப்போ 99% ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பெங்களூர் லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் JP signing off.